அனைவருக்கும் வணக்கம். ஆம்பியட் ஒப்பீனியன் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலி நான் ஆகஸ்ட் மந்த் கொஞ்சம் பர்சனல் ஒர்க், என்னால் நிறையா புக்ஸ் படிக்க முடியல. ஸோ ஒரு புக்கு ஆடியோ புக்காக ஸ்டோரி டெல்லில் கேட்டேன், இன்னொரு புக்கு கிண்டலில் படித்தேன். ஸோ அந்த 2 புக்ஸை பற்றியும் உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் புக் காரிப்பு மணிகள் பை ராஜம் கிருஷ்ணன். இது உப்பளங்கள்னு சொல்லிட்டு அந்த சால்ட் மேனுஃபேக்சரிங் பண்ற பிளேசஸ்ல நடக்கிற மாதிரி ஒரு கதை. இதை இவங்க அந்த 80s 90s காலகட்டத்தில் எழுதியிருக்காங்க. இது ஒரு மாதிரி எனக்கு கொஞ்சம் சேட் ஸ்டோரியா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு சேட் ஸ்டோரிஸ் படிக்க பிடிக்காது அப்படின்னா யூ கேன் ஸ்கிப் திஸ். பட் அதே சமயம் நீங்க ஒரு எம்பவரிங் ஸ்டோரி இதே ஆத்தர்கிட்ட இருந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இவங்களுடைய கோடுகளும் கோலங்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு படிச்சிருக்கேன். இதுல அந்த கோடுகளும் கோலங்களும் புக்ல ஒரு பெண் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கறா. ஃபர்ஸ்ட் அவ ஃபேமிலியை ஹெல்ப் பண்ணாம இருப்பாங்க. பட் தான்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. அது உமன்ஸ் அக்ரிகல்ச்சர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்புல இந்த லேடி சேர்ந்து அவங்க ஒரு விவசாயம் பண்ணி ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கு போறாங்க. ஸோ இந்த கோடுகளும் கோலங்களும் கதை எம்பவரிங்கா இருக்கும். ஸோ நான் அது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் ராஜம் கிருஷ்ணன் ஒரு ஒன் ஆஃப் தி அண்டர்ரேட்டட் ஆர் அன்எக்ஸ்ப்ளோர்டு ஜெம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆத்தர் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க. ஏன்னா இவங்க படிச்சு இவங்களோட இந்த 2 புக்ஸ் நான் படிச்ச வரைக்குமே இவங்களை ஏன்டா இவங்க யாருமே செலிப்ரேட் பண்ணல. இப்ப நம்ம சுஜாதா சாரை செலிப்ரேட் பண்றோம், கல்கி ஐயாவை செலிப்ரேட் பண்றோம், ஜெயகாந்தன் ஐயாவை எல்லாம் செலிப்ரேட் பண்றோம். அதே மாதிரி ஏன் ஒரு ஃபீமேல் ஆத்தரா இவங்க இருந்து, அந்த காலத்துல நீங்க மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா ஃபீமேல் ஆத்தர்ஸ் எல்லாமே ஒரு லவ் ஸ்டோரி ரைட்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. பட் இவங்க ஒரு சோசியலிசம் பேசுறதோ இல்ல ஒரு உமன் எம்பவர் ஆகணும் இல்ல உமன் ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரகிள்ஸை பத்தி எல்லாம் எழுதியிருக்காங்க. பட் இவங்களுக்கு ஏன் அவ்வளவுக்கு ஒரு ரீச் இல்லாம இருந்திருக்கு. நமக்கு ரமணிச்சந்திரன் மேம் தெரிஞ்ச அளவுக்கு ராஜம் கிருஷ்ணன் மேம் ஏன் நமக்கு தெரியல அப்படிங்கறத எனக்கு இவங்களுடைய இந்த புக்ஸை படிச்சப்ப தோணுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் காரிப்பு மணிகள் 3 out of 5. எனக்கு அவ்வளவுக்கு கொஞ்சம் நெகட்டிவா இருந்ததுனால எனக்கு ஒரு மாதிரி இதாயிடுச்சு. ஸோ மற்றபடி நீங்களும் படிச்சுட்டு உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் செகண்ட் புக் நான் கிண்டல்ல படிச்சது. இது பீப் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரை பார்த்தோன்னே என்னடா பீப் ஸ்டோரிஸுங்கிறாங்களே, கதையே ஒரு மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஒரு 11 டாபிக்ஸ். இந்த ஆத்தர் புக்ல சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்டோரிஸ் மாதிரி தான் இருக்கும்ட்டு வச்சுக்கோங்களேன். ஒரு டிஃப்ரெண்ட் சோஷியல் இஷ்யூஸை பத்தி தான் பேசியிருப்பாரு. ஒன்னொன்னா நான் அந்த டாபிக்ஸ்லாம் என்ன அதுல என்ன மீன் பண்ணியிருக்காங்கன்றதே சொல்றேன். அண்ட் லாஸ்ட்ல எனக்கு பிடிச்ச கதை எது அண்ட் இந்த புக்குடைய ஓவரால் ரேட்டிங்ஸை பத்தியும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த புக்ல வர கதை கவிதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வேலை பார்க்கறதுக்காக வெளிநாட்டுல மேடா இருப்பாங்கல்ல, ஹோம் மேடா, அந்த மாதிரி ஒருத்தவங்க போறாங்க. அவங்க லைஃப்ல நடக்கிற கதையை பத்தி இதுல எழுதியிருந்தாங்க. இது என்ன கொஞ்சம் ஒரு மாதிரி மனசை உருக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கதை. ஸோ கவிதா அது ஃபர்ஸ்ட். செகண்ட் நீங்களே பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவோர்ஸி இருக்காங்க. அண்ட் இன்னொருத்தவங்க ஒரு பிஸ்னஸ் மேன். அவங்க 2 பேருமே ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல மீட் பண்றாங்க. அண்ட் இந்த டிவோர்ஸியை அந்த பர்சன் லவ் பண்றாரு. அண்ட் அவங்க மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கறத ஒரு அழகான ஒரு குட்டி ஸ்டோரி, லவ் ஸ்டோரி மாதிரி எழுதியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுவும் நல்லா இருந்தது. அடுத்து பெரிய ஆஸ்பத்திரி. இந்த பெரிய ஆஸ்பத்திரியில ஒரு இப்போ ஃபீமேல் ஒரு பிரெக்னன்சி அப்போ கொஞ்சம் என்னென்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. அண்ட் நிறைய பேர் நம்மலாம் இப்பெல்லாம் தான் யூடியூப் அது இதுன்னு பார்த்துட்டு நம்மளே ஒரு பெரிய டாக்டரா மாதிரி இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்றோம். இதுல ஒரு ஃபீமேல் கேரக்டர் இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் இது மாதிரி இந்த சோசியல் மீடியாஸ் அது இதுலன்னு வர்றதை பார்த்துட்டு ஒரு அலோபதி மெடிசன்ஸை நம்பாம ஒரு இஷ்யூ ஆயிடுது ஃபர்ஸ்ட் பேபிக்கு. ஸோ அது அவங்களுக்கு ஒரு இம்பேக்ட் அவங்க லைஃப்ல கொடுக்குது. இந்த கதை பேபிஸ் இன்ஃபன்ட் மார்டாலிட்டியை பத்தியும் இந்த அலோபதி மெடிசன்ஸ் ஆர் இப்போ நம்ம போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சி சி செக்ஷன் பண்ணிக்கிறதோ
நார்மல் டெலிவரி தான் பெருசு, சி செக்ஷனுங்கிறது வந்து இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேபு வந்து பிரேக் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புக்கு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா பெரிய ஆஸ்பத்திரி கதை வந்து ஒரு மஸ்ட் ரீட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கடுத்து காந்தி ராமசாமி அப்படிங்கிறவர் வந்து ஒரு ட்ரெயின் ஜர்னில வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் பீப்புளை வந்து மீட் பண்றாங்க. அவங்கள்ட்ட வந்து அவர் இந்த காந்தியிசம், பெரியாரிசம், அம்பேத்கரிசத்தை பத்திலாம் வந்து பேசுறாரு. அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் புக் ரீடிங்கை பத்தியும் பேசுற மாதிரி எழுதியிருக்காங்க. அதுக்கடுத்து புத்தரின் சிலைன்னு சொல்லிட்டு ஒரு கதை. இது வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து கதை எடுக்கிறதுக்கு லவ் ஸ்டோரியில ஏதாவது தேடிட்டு இருக்கீங்க, ஹானர் கில்லிங் பேஸ்டா அப்படின்னா இந்த கதையை நீங்க எடுங்க. அவ்வளோ அழகா வந்து எழுதியிருக்காரு இந்த ரைட்டரு. இத்தனைக்கும் வந்து அவர் ரொம்ப பெரிய ரைட்டர்லாம் கிடையாது, சும்மா அந்த பிளாக்ஸ் எழுதுறது, வீடியோஸ் பண்றது, கண்டென்ட் கிரியேட்டர் அந்த மாதிரி தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கதையை படிக்கும்போது வந்து எனக்கு என்னடா இப்படியெல்லாம் எழுதியிருக்காரு, இவ்வளோ அழகா எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ புத்தரின் சிலை அது வந்து ஒரு ஹானர் கில்லிங்கை பேஸ்டு. ஸோ அது வந்து ஒரு மஸ்ட் ரீட். இந்த புக் எடுத்தீங்கன்னா இந்த டாபிக்கும் வந்து உங்களுக்கு படிங்கன்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அடுத்து பூஜான்னு சொல்லிட்டு அந்த டாபிக் வந்து ஒரு பணக்காரங்க இருக்காங்க, அவங்க வந்து பட் மனித உயிருக்கு வந்து ஒரு மதிப்பளிக்காத மாதிரி சம்பவங்கள் பண்றாங்க. ஸோ அதை பத்தின அந்த கதை. அதுக்கடுத்து வெளிநாட்டு காதல் அப்படின்னு சொல்லிட்டு 2 கப்புள்ஸ், ஒருத்தவங்க வந்து சிங்கப்பூர்லயே பிறந்து வளர்ந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க, இன்னொருத்தவங்க வந்து ஸ்ரீலங்கன் பேஸ்டு கப்புள்ஸ். அவங்க 2 பேர் லைஃப்லயும் வந்து அவங்க ஒரு ஹனிமூனுக்கு ஒரு பிளேஸுக்கு போறாங்க. அங்க நடக்கிறது வந்து ஒரு கான்வர்சேஷனல் டாபிக் மாதிரி, ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரின்ட்டு வச்சுக்கோங்களேன். இதுவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ இதுவுமே நான் இது பண்ணுவேன், உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அதுக்கடுத்து வந்து மொழி. இதில் வந்து ஒரு ஃபேமிலி பேஸில் வந்து இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் நம்ம எவ்வளோ பேர் நீங்கள் இந்த நீயா நானா ஷோ பார்த்தீங்களா அப்படின்ட்டு. ஆக்சுவலி ஆகஸ்ட் மந்த் எண்ட்லேயே செப்டம்பர் 1 வந்து ஒரு நீயா நானா ஷோ, லைக் ஃபைண்டிங் தேர் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின்ல செட்டில் ஆன தமிழ் பீப்புள் இங்கே வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸை பற்றி பார்த்து பேசுகிற மாதிரி ஒரு இது இருந்தது. அதை பார்க்கும்போது தான் நானே வந்து நினச்சேன், நம்மளே வந்து பேசும்போது ஒரு வேர்ட் பேசும்போது எவ்வளோ வந்து நம்ம தமிழில் பேசுகிறோம், நம்மளே வந்து ஒரு தூய தமிழே பேசுறது இல்லை, ஒரு தங்கிலீஷில் தான் பேசுகிறோம், தங்கிலீஷில் தான் மெசேஜ் அனுப்புகிறோம். ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு அந்த நியானான எபிசோட பார்த்தப்ப இந்த டாபிக் படிச்சது தான் வந்து இந்த ஸ்டோரி தான் எனக்கு டக்குனு ஞாபகம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன். இது சும்மா ஒரு ஃபாதர் அண்ட் சன்னுக்குள்ளார இப்போ இருக்கிற ஒரு ஃபாதர் அண்ட் சன் லைஃப்ல நடக்கிற மாதிரி வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம எங்க இருக்கோமோ, நம்ம என்ன வேணா வந்து இப்போ ஒரு ஜாபுக்காகவோ இல்லை இதுக்காகவோ நம்ம மீதி லாங்குவேஜஸை கற்றுக் கொடுக்குறோம்னாலும் நம்ம தாய்மொழியான தமிழையுமே வந்து நம்ம சில்ட்ரன்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அந்த மொழியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி ஃபன்னியான வேலை வந்து ஸ்டோரியாக எழுதியிருப்பாங்க. அதுக்கடுத்து வாட்ஸ்அப் வீரர்கள் அந்த டாபிக்ல வந்து சும்மா ஒரு திராவிடியன் ஐடியாலஜிஸ் அண்ட் கேஸ்டிசம் பற்றி ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பேசுகிற மாதிரி ஒரு செட்டப்ல இருந்தது. அதுக்கடுத்து பீப் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பீஃப் சாப்பிட்றாங்க அண்ட் அது வந்து அதில் இருக்கிற பாலிட்டிக்ஸ் அதை பற்றிலாம் வந்து எழுதியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் சோஷியல் ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நான் இப்போ தான் புக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், பட் எனக்கு இந்த மாதிரி சோஷியல் ரிலேட்டடாக இருக்கிற டாபிக்ஸ் வச்சு ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்டோரிஸ் மாதிரி இருந்தால் நான் படிப்பேன் அப்படின்னா இந்த புக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புக்குக்கு நான் 4 out of 5 தரேன். அண்ட் இதில் எனக்கு பிடிச்ச டாபிக்ஸ்லாம் வந்து என்னென்னா கவிதா, பெரிய ஆஸ்பத்திரி, நீங்களே பாருங்களேன், அதுக்கடுத்து புத்தரின் சிலை, வெளிநாட்டு காதல், மொழி. இந்த 6 டாப்பிக்கும் எனக்கு இந்த புக்கை படிக்கும்போது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஆகஸ்ட் மந்த் என்னென்ன புக்ஸ் படிச்சிங்கிறத கீழே மென்ஷன் பண்ணுங்கள். நான் என்னுடைய டிபிஎல் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஃபேஸ் காமிச்சு ஒரு வீடியோ பண்ணுறேன். இது நல்லா இருக்கா எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இதில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் நான் அதை படிப்படியாக ரெக்கவர் பண்ணி அதுக்கடுத்து நான் நல்ல வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் மந்த் ரேப்பப்ப சந்திப்போம். பாய்.